ஐயா இந்தப்பா. நன்றிங்க ஐயா, நன்றி. அண்ணே, எந்த கடையில வாங்கணும்? நேரா போனா கடைசியில ஒரு கடை இருக்கும், அங்க இந்த வாங்க. பக்கமாண்ணா? ஆமா, பார்த்து பார்த்து போ. சரிங்கண்ணா. அண்ணே, அம்மன் பூஜைக்கான தாலி வேணுங்கய்யா. இதோ எடுக்கிறேன்ப்பா, எடுக்கிறேன். காசை காணும். தம்பி, என்னாச்சு? எதுக்காக இப்படி அழற? தொலைஞ்சு போச்சுங்க. காலையில இருந்து நான் வேண்டுதல் பண்ணி பிச்சை எடுத்த அத்தனை காசு தொலைஞ்சு போச்சுங்க. என்னால தாலி வாங்க கூட வழி இல்லைங்க. என்னாச்சு சாமி? அவரோட மனைவிக்காக வேண்டுதல் வச்சு இன்னைக்கு பூரா பிச்சை எடுத்து தாலி வாங்கி அம்பாளுக்கு சாத்துறதுக்காக தாலி வாங்க போனாருமா. அந்த பணத்தை யாரோ திருடிட்டாங்க போல இருக்குமா. ஐயோ, தம்பி இந்தாங்க, இது அம்மனுக்கு வாங்கின தாலிதான்ப்பா. இத நான் செலுத்தினா என்ன, நீ செலுத்தினா என்னப்பா? இந்தப்பா வாங்கிக்கோ. வாங்கிக்கப்பா. நான் உனக்கு பிச்சை போட்டுதான் நினைச்சுக்கோ. தம்பி, அத உண்டியல்ல போட்டுருப்பா. நீங்க இப்ப சுமங்கலி பூஜையில உட்காருங்க. சரிங்க சாமி. நான் என் பொம்மிக்காக வேண்டுதல் வச்சு காலையில இருந்து உட்காந்து பிச்சை எடுத்த அத்தனை காசும் தொலைஞ்சு போச்சு. ஆனா அந்த தாலியை ஒருத்தர் பிச்சையா போட்டிருக்காங்க. அதை நான் உனக்கு செலுத்துறேன். தயவு செஞ்சு பொம்மியோட உயிரை காப்பாத்துக்க உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வேண்டுதல்ல கண்டிப்பா குறை வச்சிட்டேன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. இன்னைக்கு மாதிரி சித்ரா பௌர்ணமிக்கு பண்ற பரிகாரமும் தடை பண்ற கூடாது தாயே. அந்த பரிகாரம் நல்லபடியா நடந்து என் பொம்மி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும் தாயே. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு இருக்கிற என் பொம்மி எனக்கு வேணும். ஹே பூமி, ஹே பூமி, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? அது தூசு தூசு. ஏய் லூசு லூசு, என்ன அவ்வளவு லூசு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, நீ வேற எதுக்கோ கண் கலங்கி இருக்க. அது என்னன்னு உண்மையை சொல்லு. நீ எதுக்காக கண் கலங்குற?
நான் கண் கலங்குனா இப்படி பதறீங்களே, அந்த அன்பை பார்க்க தான் கண் கலங்குனேன். நீ என்ன நான் சொன்னதை எனக்கு திரும்ப சொல்ற? நீ எதுக்கு கண் கலங்குறன்னு கேட்டா நீ வேற ஏதோ சொல்ற. நீங்க படுற கஷ்டத்தை என் கண்ணால பார்த்தனே. எனக்காக நீங்க மட்டும் இல்ல, எல்லாருமே கஷ்டப்படுறீங்களே. பூமி, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன கஷ்டப்படுறோம்? எதுக்கு கஷ்டப்படுறோம்? இன்னைக்கு நான் என்ன கஷ்டப்பட்டதை நீ பார்த்த? ஒன்னும் இல்ல வேம்பு சார், நீங்க தாத்தா பாட்டி எல்லாரும் நாம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஆசை ஆசையா எல்லாத்தையும் சமைக்க சொன்னீங்க, ஆனா வீட்டுக்கு கூட வர முடியல. நீங்க போய் வேலை பாக்குறதெல்லாம் நமக்காக தானே, அதத்தான் நான் சொன்னேன். சரி, அதே சாப்பாட்டை இப்ப சாப்பிட்டுருவோம், அவ்வளவுதானே? என்ன இருந்தாலும் சுட சுட செஞ்சு சாப்பிடுற மாதிரி இருக்குமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ வா, போய் சாப்பிடலாம் வா. இல்ல, சாப்பாடு ஐட்டத்தை எல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன் வேம்பு சார். இங்கேயே கொண்டு வந்து வச்சிட்டியா? ஏன்? இங்கன்னா நான் உங்களுக்கு ஊட்டி விடுவேன், கீழே எல்லாரும் இருப்பாங்க, பரவாயில்லையா? இல்ல இல்ல, பரவாயில்ல. அது டைனிங் டேபிள் நல்லா இருக்காது, நாம இங்கேயே சாப்பிடலாம். சரியா? சின்ன வயசுல எங்க அம்மா இப்படி ஊட்டி விடும் போது கதையெல்லாம் சொல்லுவாங்க, தெரியுமா? நானும் ஒரு கதை சொல்றேன். ஓ, உனக்கு கதைலாம் தெரியுமா? சரி, என்ன கதை? பெரிய கதை. வேம்பு சார்னு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு இனிப்பே பிடிக்காதான். அவரு இனிப்ப செய்யறதையே தொழிலா வச்சிருக்கிற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டாராம். ஏய், இந்த கதை தான் எனக்கு தெரியுமே. இதுதான் எனக்கு தெரிஞ்ச கதை, பிடிச்ச கதையும் கூட. தாத்தா பாட்டி கதை சொல்லி முடிக்கும் போது சுபம் போட்டு முடிப்பாங்க. நம்மளதும் அப்படி சுபமா முடியணும், அதுதான் எனக்கு ஆசை. கண்டிப்பா சுபமா தான் முடியும். நம்ம கதைய சுபமா எழுதுறதுக்கு அந்த ஆண்டவனே வருவாரு. நீ கவலைப்படாம இரு. நீ எனக்கு ஓடிட்டு இருக்க? இரு, அத கொடு. என்ன வேம்பு சார், அம்மன் சிலை இவ்ளோ பெருசா இருக்கு, பூஜை ஏற்பாடெல்லாம் பலமா இருக்கே. இது ரொம்ப பழமையான கோவில் பூமி. அப்புறம் இங்க ஒவ்வொரு சித்திரை பௌர்ணமிக்கும் இந்த மாதிரி பூஜைகள் நடக்கும். இந்த முறை நம்ம குடும்ப நன்மைக்காக இந்த பூஜைக்கு தாத்தா ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆமா மம்மி, இந்த இடத்துல இந்த மாதிரி பூஜை நடக்கிறது ரொம்ப விசேஷம். இனிமே நம்ம குடும்பம் தழைச்சி ஓங்கி நிலைச்சு நிக்கும். ஆமாங்க, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எல்லாமே நல்ல சகுனமா இருக்கு. நாம நினைச்சு வந்த யாகம் நல்லபடியா நடக்கும். வாங்க போலாம். வணக்கம். வணக்கம். தமன்னா, இவ்ளோ பிரம்மாண்டமான ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்காங்க. இது வெறும் குடும்ப நல்லதுக்காகன்னு சொன்னா என்னால நம்ப முடியல. ஆமா அத்த, எனக்கும் அதான் சந்தேகமா இருக்கு. மா, இது வேற எதுக்காகவோ தான்மா. நான் தான் சொல்றேன்ல, அந்த கிருஷ்ணவேணியும் சித்தார்த்தும் பொம்மிக்காக ஒரு பெரிய பரிகாரத்தை பண்றாங்கன்னு. ஒருவேளை அந்த பரிகாரம் இதுவா இருக்குமோ? இருக்கலாம். என்னங்க, எதுக்காக இவ்ளோ பெரிய பூஜை எல்லாம்? அதான் அப்பா சொன்னார்ல, குடும்பத்தோட நல்லதுக்காகன்னு. என்ன பெருசா நல்லது நடக்குது? இந்த வீட்ல நடக்கிற நல்லதுக்கெல்லாம் பொம்மி மட்டும்தான் பொறுப்புன்னு வச்சிருக்காங்க. இதுல நமக்கு என்னங்க நல்லது நடக்க போகுது? இரு சாவித்திரி, பேசுறேன். அவர் ஊர்ல இருந்து திரும்பி வந்ததுமே பூஜை அது இதுன்னு வாயடைச்சிட்டாரு.